சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். கும்பராசி. ராசிக்கு 2வது வீடு மீன ராசி. மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. பாத சனின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்குவம், ரொம்ப கவனங்கள்லாம் தேவை. புது புது முயற்சிகளை எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பெரிய பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த பொருள்களை வாங்கணும்னு கேட்டாலும் இடையூறுகள் வரக்கூடிய நேரம். விட்டுத்தான் பிடிக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வீட்டில் சனி பகவானுடைய பேச்சு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்படணும். பணிபுரிகிற ஆஃபீஸ்லேயும் பல இடையூறுகளை சந்திக்கக்கூடிய நேரம் இருக்குது. செய்தொழிலையும் நஷ்டம் காணக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்குது. பல இன்னல்களை இடையூறுகள் அடைஞ்ச கும்பராசிக்கு பொதுவாகவே பலன் சொல்லக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா நேரங்காலங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம். சொந்தம், பந்தம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான நேரங்காலங்கள் இதுதான். கவனமாக இருக்கணும். ஆணாக பிறந்திருந்தாலும் பெண்ணாக பிறந்திருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான படித்த பண்புள்ள ஒரு வேலையில் செய்யலாம். அந்த வேலையிலையும் இடையூறில் தான் நீங்கள் சந்திப்பீங்க. பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சொல்லு பழிக்கிறது கஷ்டம்.
நீதிமானாக இருக்கக்கூடிய நாட்டாமையாக இருக்கக்கூடிய அட்வொகேட்டுங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாதம் விவாதம் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீணான பிரச்சனைகள் வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு தான். இப்படி இடையூறுலையே அடைஞ்சிக்கிட்டு இருந்துக்கிற உங்களுக்கு வரக்கூடிய சனி பேச்சில் யோகம் வராதா? 2.5 வருஷங்கள் கஷ்டப்பட்டுட்டுமே இனி வரக்கூடிய 2.5 வருஷங்கள் யோகம் வராதாங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல நேரமும் இருக்குது. சனி பகவானை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சோ தெரியாமையோ பல தொந்தரவுகள் தொலைகள் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நான் சேர்ந்து வாழணும், என் குடும்பத்தோட ஒற்றுமை தன்மையோடு வாழணும், ஒற்றுமையுடன் வாழணும்னு சொல்லி தலைவணங்கி கேளுங்க. ஒரு குறை வைக்க மாட்டார். இடுப்புக்கு கீழே பலனை குறைப்பார், நரம்புகளுடைய பலனை குறைப்பார், நாடியுடைய சக்தியை குறைப்பார். இப்படி எலும்புகள் பலம் கொடுத்து குன்றக்கூடிய ஒரு நேரமும் பலம் குன்றக்கூடிய நேரமும் இப்போ உங்களுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளி தேசத்தில் லாங் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க சாமி அந்த வண்டியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு சனி பகவானே முன்னோரை நினச்சிண்டு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தொட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும். இரவில் கண்ணு முழிச்சு போகிறவங்களுக்கும் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக பல சொத்து பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் சந்திச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு மாற்றமும் இருக்குது. ஏன்னா சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்து ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு தான் ராகு பகவான் பயிற்சியாக வர்றாரு. நல்ல நேரம் கூடி வருது. ஆனால் கவனமாக இருக்கணும். ஆண் பெண்ணுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா, பெண் கணவனுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆசை வார்த்தை அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பராசி பெண்களுக்கு ஒரு ஆண் துணை வரும். ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பெண்ணுடைய ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். நட்பாக மட்டும் பழகுங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா கணவன், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜீரோவில் போய் வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடும். உங்களை பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய நேரங்காலங்கள் இருக்கும். அற்ப ஆசைக்கும் அற்பையான தப்பான எண்ணங்களுக்கும் இப்படி ஒரு நண்பரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்கக்கூடிய நேரம் உண்டு. விவாதங்கள் வரும், அவப்பேறுகள் வரும், அவமானங்கள் வரும். இதிலேருந்து விடுபட தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் நண்பனாகவே இருந்துட்டு போட்டோம், ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணு நண்பனாகவே இருந்துட்டு போட்டோம். நண்பன் கேட்குறது தோல் சாயக்கூடிய தோழனாக இருக்கணும். வேறு எதுவும் தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது. இப்படி இருக்காமல் இருந்து வந்தால் சனி பரமாத்மாவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல நிலைமையவே கொடுக்கும். பயமே வேண்டாம். டைம் கிடச்சா சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூர் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமையில் மனைவி மக்களோடு போங்க. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகணுன்னு கேட்டு போங்க. உங்கள் கவலைகள் தீரப்போகுது. அங்கே இருக்கிற நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட் போடுங்க, யாகத்தில் அட்டன் பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க. அப்படியே சுற்றி வாங்க கோயிலை. வந்து ஒரு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உங்கள் துன்பம் எல்லாமே விலகி போகுது. தொந்தரவும் தொலையும் விலகி போகுன்னு சொல்லலாம். பல சட்ட சிக்கலில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது. கும்பராசிக்காரங்களை அட்வொகேட்டாக இருந்தால் ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஜட்ஜாக இருந்தீங்கன்னா அதுக்குன்னு உயர்ந்த பதவியாக வருவீங்க. அந்த மாதிரி நேரமும் இதுதான். 2 விஷயந்தான், மண்ணு பெண்ணு பொண்ணு. இந்த 3 மேலே மட்டும் ஆசை வைக்காதீங்க, பேராசை வைக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாதசனி உருவாகும். அப்படியா மட்டும் என்ன வரும்போது எலும்புகள் எல்லாம் பலத்தை குறைச்சிரும், பாத வலி ஏற்படும், முட்டி வலி ஏற்படும், ஜாயிண்ட்டுகள்லாம் பெயினாக கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனத்தை விட்டுட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. பாதசனி ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒன்றும் பண்ணாது. சனி பரமாத்மாவை பொறுமையாக அண்ணான்னு நினைங்க, அகமகிழ்ந்து வாழுங்க. சனி பகவானுடைய குளிகை சொல்லக்கூடிய அவர் பையனுடைய நேரம், குளிகை நேரத்தில் விளக்கேற்றுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிடுங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 2.5 வருஷம் உங்களுக்கு யோகம்தான். சனி பகவான் முன்னாடியே நிறையா கொடுத்துட்டாருன்னா பின்னாடி கஷ்டப்படுத்துவார். பின்னாடி கஷ்டப்படுத்தினார்னா முன்னாடி நல்லது கொடுத்தா தெளிவாக கொடுப்பார். இது 5வது 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த 2.5 வருஷம்தான் போதும், மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லுங்கள். வாழுங்க,
வாழ விடுங்க. குறையில்லாமல் வாழணும், நிறைவாக அமையணும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இறைவனை நாடி போங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, அள்ளி கொடுங்க, ஏழைகளுக்கு நிறையா செய்யுங்க, முதியோர்களுக்கு நிறையா செய்யுங்க, ஹேண்டிகேப்டுங்களுக்கு நிறையா பண்ணுங்க. இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச தவறுகளை போக்குறதுக்கு இதுதான் பாவ மன்னிப்பு. சரியா? குறையில்லாமல் இருக்கணும். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி சனி பரமாத்மாவுடைய பார்வை நல்லபடியாக இருந்து எந்த குறையும் கூடாது. சிவாய நம.